வெளிநாட்டுக்காரை இறக்குமதி செய்வதிலே ஏமாற்றம் செய்திருக்கின்றார். பல நேரங்களிலே அவர் பல்வேறு விதமான லஞ்ச ஊழல் நடவடிக்கையில அவரே ஈடுபட்டிருக்கிறார். இப்ப அவங்க கட்சி நடக்குது, அவங்க கட்சியில மாவட்ட செயலாளரா போஸ்டிங் வேணுமா? ஊழல் தான், பணம் கொடுத்து தான் போஸ்டிங். டிவிகேல பணம் கொடுத்தா தான் போஸ்டிங். நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய பேச்சின் பொழுது குறிப்பிடுகிறார், நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் இருக்காது, லஞ்சம் இருக்காது, நான் ஊழல் செய்யவும் மாட்டேன், ஊழல் செய்பவர்களை அனுமதிக்கவும் மாட்டேன், எனக்கு ஊழல் செய்வதற்கான தேவை இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இது கேட்டா சிரிப்பு தான் வருது. ஜோசப் விஜய் தன்னுடைய படத்தினுடைய டிக்கெட்டையே குறிப்பிட்ட விலைக்கு விற்காம தன்னுடைய ரசிகர்களுக்கு 3 மடங்கு 4 மடங்கு அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறார். இப்ப அவருடைய ஜனநாயகன் படத்தினுடைய விழாவை மலேசியாவிலே நடத்திய பொழுது கூட அதிலே கூட மணி லாண்டரிங் ஊழல். ஒரு டிக்கெட்டுக்கு 300 வெள்ளி. அது மட்டுமல்ல, அவருடைய கடந்த கால அந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவர் வருமான வரித்துறையை ஏமாற்றம் செய்திருக்கின்றார். வெளிநாட்டுக்காரை இறக்குமதி செய்வதிலே ஏமாற்றம் செய்திருக்கின்றார். பல நேரங்களிலே அவர் பல்வேறு விதமான லஞ்ச ஊழல் நடவடிக்கையில அவரே ஈடுபட்டிருக்கிறார். இப்ப அவங்க கட்சி நடக்குது, அவங்க கட்சியில மாவட்ட செயலாளரா போஸ்டிங் வேணுமா? ஊழல் தான், பணம் கொடுத்து தான் போஸ்டிங். டிவிகேல பணம் கொடுத்தா தான் போஸ்டிங். ஆதவ அர்ஜுன் மிகப்பெரிய பணக்காரரு, லாட்டரி மாஃபியா, மார்ட்டினுடைய மருமகன். அவர் ஏற்கனவே திமுகவிலே அதற்கான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அந்த வகுப்பாளராக இருந்தார். அதற்கு பிறகு திருமாவளவன் அவர்களுடைய கட்சியிலே இருந்தார். இப்ப டிவிகேக்கு வந்திருக்கிறார். எல்லாம் பணம் கொடுத்து தான் அங்கே பதவிகள் வாங்கப்படுகிறது. அப்ப இவர் நான் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்றது மிக வன்மையான கண்டனத்திற்குரியது. முதல்ல ஊழல் இல்லாத கட்சி அவர் கொடுக்கட்டும். மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம். ஜோசப் விஜய் அவர்களால் லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சியை தர முடியாது. ஏனென்றால் அவருடைய கட்சியே லஞ்ச ஊழல் கட்சியாக இருக்கிறது. அவருடைய கடந்த கால திரைப்பட வாழ்க்கையும் லஞ்ச ஊழல் நிரம்பியதாக இருக்கிறது. ஆகவே ஊழல் இல்லாத ஆட்சியை ஜோசப் விஜய் கொடுப்பார் என்பது ஒரு வெற்று பேச்சு. அதை வன்மையாக இந்து மக்கள் கட்சி சார்பிலே கண்டிக்கின்றோம். அடுத்து நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார், சட்டசபையில சொல்லுகிறார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் அரசாங்கத்தின் மூலமாக நாங்கள் எல்லா சாதனைகளையும் செய்து விட்டோம், திருப்தியாக இருக்கின்றோம், வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம், நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது. எங்க அந்த புழுகு கேட்டிருக்கிறோம், ஆகாச புழுகு கேட்டிருக்கிறோம். அதை விட மிகப்பெரிய புழுகு நம்ம மு.க. ஸ்டாலின் சட்டசபையில புழுகுன புழுகு. எதுலங்க தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது? சாராய விற்பனையில தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுல தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. போதைப் பொருள் அந்த நடமாட்டத்திலே தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல். அது மட்டுமல்ல, இந்த சுகாதாரத்துறையில வைத்தியம், மருத்துவம் அதுல ரொம்ப தமிழ்நாடு மோசமா இருக்குது. கல்வியில தமிழ்நாடு ரொம்ப மோசமா இருக்குது. போக்குவரத்து, சாலைகள், நீங்க எங்க போய் பாருங்க, தமிழ்நாட்டுல சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கிறது. ஒரு மின் உற்பத்தி திட்டங்கள் கூட செயல்படுத்தப்படவில்லை. ஒரு யூனிட் மின்சாரம் கூட உற்பத்தி செய்யப்படவில்லை இந்த திராவிட மாடல் ஆட்சியில. எனவே நாங்க இந்தியால நம்பர் 1 ஆயிட்டீங்க. நீங்க நம்பர் 1 ஆயிட்டீங்க. நீங்க மிகப்பெரிய பணக்காரரா, நீங்க உங்க குடும்பம் எல்லாம் நம்பர் 1 ஆயிட்டீங்க. உங்க குடும்பம், உங்க மாப்பிள்ளை செய்யக்கூடிய தொழில்கள், உங்கள் மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய திரைப்பட கம்பெனி, உங்க பேரன் இன்பநிதியினுடைய கம்பெனிகள்லாம் நல்ல லாபம். கனிமொழி மற்றும் அவருடைய பினாமிகள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் மிகப்பெரிய லாபத்தில் இயங்குது. ரொம்ப திருப்தி ஆயிட்டாராம், நிம்மதியா தூங்குறாராம். உண்மையிலே நீங்க நிம்மதியா தூங்குங்க. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தல்ல இந்த மக்கள் உங்களுக்கு நிரந்தரமாக நீங்க வீட்டிலேயே இருந்தபடி நீங்கள் தூங்கக்கூடிய அந்த ஏற்பாட்டை இந்த மக்கள் செய்வார்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களை மீண்டும் ஏமாற்றுவதற்காக நாங்க உங்க கனவை சொல்லுங்கன்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன கனவு? ஊருக்கு போய் எல்லாம் மனு கொடுங்க, நாங்க இந்த பெட்டிக்குள்ள கொண்டு வந்து போடுங்க, நாங்க தேர்தல் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க இந்த பெட்டியை திறந்து உங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம்னாரு. இன்னை வரைக்கும் அவர் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றல. இப்ப என்னங்கிறாரு? கனவுகளை சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றுகிறோம். எங்களுக்கு என்ன கனவு? லஞ்ச ஊழல் இல்லாத தமிழகம் இருக்கணும், மது இல்லாத தமிழகம் இருக்கணும், போதைப் பொருள் இல்லாத தமிழகம் இருக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழகம் இருக்கணும். அதான் எங்களுடைய கனவு. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும், இதுதான் எங்களுடைய கனவு. இந்த கனவை நீங்கள் நிறைவேற்ற முடியுமா? நீங்கள் பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற நினைக்கிறீர்கள். மறுபடியும் இன்னொரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாரு. என்னன்னா, ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதி நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னாரு. இப்ப நீட்டை ஒழிச்சிட்டாங்க. இப்ப என்னங்கிறாங்கன்னா,
மருத்துவத்துறையில உயர் படிப்பு மாற்று மருத்துவத்திற்கான அந்த படிப்புகளுக்கெல்லாம் நீட் தேர்வு அதை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். மறுபடியும் இவங்க அந்த பழைய வாக்குறுதி ஆரம்பிப்பாங்க. நாங்க வந்தா ஒரே கையெழுத்துல சாராய கடையை மூடுவோம், நாங்க வந்தா ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிப்போம், நாங்க வந்தா நீங்க நகைக்கடன் அந்த மாதிரி பல்வேறு விதமான கடன்களை எல்லாம் நாங்க ரத்து பண்ணுவோம். இப்படி எல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற நினைக்கின்றார். அது நிச்சயமாக மக்கள் மத்தியில எடுபடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.